ஹலோ நண்பர்களே! நம்ம இன்னைக்கு நியூட்ரிஷனான ஒரு கார்டனிங் விலாக் தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல இருக்கிற சப்போட்டா ட்ரீங்க அழகாவே பூத்து, அவ்வளோ அழகா காய்ச்சி கிடக்குது. ஆனா, எல்லாமே ரொம்ப குட்டியா இருக்குது. இன்னும் 1 மந்த்ல நான் உங்களுக்கு நல்லா காய்ச்சிருக்கிறத காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஒட்டு கன்னு. ஸோ, எங்க வீட்ல வந்து உருண்டையாவும் இருக்கு, அப்படி கொஞ்சம் நீட்டமாவும் இருக்குது. நீங்க பாருங்க காய. ரொம்ப அழகா இருக்கு, காய்ச்சிருக்கு. கூடெல்லாம் கெட்டியிருக்குது. இது வந்து உருண்டைக்காங்க. எங்க வீட்ல 2 டைப் ஆஃப் காய்கள் இருக்கு. உருண்டையாவும் இருக்கு. சிலது வந்து கொஞ்சம் ஒரு மாரி நீட்டமாவும் இருக்குது. அது இது வந்து உருண்டையா இருக்கு பாத்து. ரொம்பவே நியூட்ரிஷனான ஒரு ஃப்ரூட் தாங்க. இது கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆ நம்ம வந்து கடையில வந்து கொஞ்சமா தான் வாங்க முடியும். இது வந்து நம்மளுக்கு சீசனே இல்ல. குடுத்துட்டே இருக்கும் காயி. முடிய முடிய காய்ச்சிக்கிட்டே இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு நியூட்ரிஷனு. இதுல பொட்டாசியம், சோடியம், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு கேர்ள்ஸ்க்கு முக்கியமா வந்து பொட்டாசியம்லாம் தேவை இல்லையா? ஸோ பொட்டாசியம் சத்து வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அது சப்போட்டா ஃப்ரூட்ல தான் நான் சொல்லுவேன். பிளான்ட்ல வந்து அதிகமா வாட்டர் கன்டென்ட் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டருமே அதிகமா குடிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ரூட் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நம்ம வந்து சில பேர் கொஞ்சம் சப்பியா இருப்போம், கொஞ்சம் ஒல்லியாகணும் அப்படின்லாம் ஆசைப்படுவீங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஜூஸாவோ இல்லைன்னா நம்ம ஃப்ரூட் அப்படியே சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இன்னுமே நம்ம ஒல்லியாவோம். ஸோ கொஞ்சம் சப்பியா இருக்கிறவங்க இத வந்து நல்லா சாப்பிட பாருங்க. ஸ்கின் க்ளோக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஹேப்பி கார்டனிங்.